நெட்வொர்க் நெட்வொர்க் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். நெட்வொர்க்னா என்ன? நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர்ஸ் வந்து எங்கெல்லாம் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா கனெக்டாக இருக்கோ அது ஃபுல்லாமே நெட்வொர்க் மூலியமாக தான் கனெக்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா லேன் மேன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. லேன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். சப்போஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு இருக்குது. பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து அண்ணா நகர் வந்து கனெக்ட் ஆகிறது வந்து நம்ம வந்து லேனுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவே நம்ம மேன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டெல்லியிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து நம்ம மேனுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வேன் பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் கண்ட்ரியே நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ளிகேஷன் நெட்வொர்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஷேரிங், இன்ஃபர்மேஷன் ஷேரிங், கம்யூனிகேஷன், ரிமோட் கம்ப்யூட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். நெட்வொர்க் டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ எதெல்லாம் கனெக்ட் ஆகிதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் டோபாலஜியில் வந்து லே அவுட், அப்புறம் ஒயர்ஸ், டிவைசஸ், பார்ட்ஸ் அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பஸ் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, மெஸ்டா டோபாலஜி, அதுக்கப்புறம் மெஸ் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. பஸ் டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டராக வந்து ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணி அது பஸ்ஸும் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது சிங்கிள் கேபிள் மூலிமா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து பஸ் டோபாலஜின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார் டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆர்கிடெக்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்போக்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பைசைக்கிள்ஸ் வந்து நம்ம வீல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுவே லார்ஜர் நெட்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எக்ஸ்டெண்டட் ஆஃப் ஸ்டார் டோபாலஜி. அது பார்த்தீங்கன்னா ட்ரீ டோபாலஜின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிவைசஸ் பேக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வந்து சென்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. அது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜஸ், ஸ்விட்சஸ், ரவுட்டர்ஸ் டோபாலஜி, அதுக்கப்புறம் டிராஃபிக் வயர்ஸ், சென்டிங் பேக்கெட்ஸ் டு டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ட்ரீ டோபாலஜி. ரிங் டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈச் நோடு வந்து நம்ம கனெக்டடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பிளில் அது எல்லாமே கனெக்டடாக இருக்குது. அது வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷனுக்கு நம்ம டேட்டாஸ் வந்து எப்படியெல்லாம் நம்ம ஆஸ் வெல் ஆஸ் நம்ம அட்ரஸ் வந்து ஃப்ரேம்ஸாக கொடுத்து இது ரன் பண்ண வைக்கிறது வந்து கண்டினியூஸாக ஒரு டெஸ்டினேஷன் நோடுக்கு வந்து போகிற வரைக்கும் நம்ம ரிங் டோபாலஜி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் அண்ட் டூயல். சிங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் டோபாலஜின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து சிங்கிள் கேபிள் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி எல்லா நோட்ஸ்க்கும் நம்ம சோர்ஸ் டெஸ்டினேஷனுக்கும் நம்ம பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ண முடியும். டூயல் ரிங் பார்த்தீங்கன்னா இது வந்து அதே தான், அது கூட இன்னொரு இது வந்து சேர்த்து நம்ம வந்து கனெக்டடாக வச்சு நம்ம பேக்கெட்ஸ் வந்து ஈஸியாக சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மெஷ் டோபாலஜி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம் கூட. இது வந்து எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேங்க் செக்டர்ஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இது வந்து மெஷ் டோபாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட, அது டிஃபிகல்ட்டி கூட. நெட்வொர்க் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் மீடியா, இன்டர்கனெக்டிங் டிவைசஸ், கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன். நெட்வொர்க் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் சிக்னல்ஸ் வந்து டேட்டா மூலிமா நம்ம எடுத்துகிட்டு போகிறது, அது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ்ஸாகவும் கனெக்டடாகவும் கொண்டு போகிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நெட்வொர்க் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா ஹப், ஸ்விட்ச், ரவுட்டர்ஸ், வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட், அதுக்கப்புறம் மோடம்ஸ் எக்ஸெட்ரா. ஹப்ஸ்னா என்ன? ஹப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர் நெட்வொர்க்கிங் டிவைசஸ். இது எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மல்டிபிள் டிவைசஸ் வந்து நெட்வொர்க் மூலமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டு கனெக்ட் தி நெட்வொர்க்ஸ்.
ஸ்விட்ச் நெட்வொர்க் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ bridging hub அதுக்கப்புறம் MAC bridge hardware to connect the devices from computer network to using packets send and forward the data destination devices. routers பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிவைஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து டேட்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து ரவுட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிளைண்ட் அண்ட் சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்புறம் சர்வீசஸ் ரொம்ப டெடிக்கேட்டடாக நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெக்வஸ்ட் வந்து ஈஸியாக வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வந்து சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் வந்து ஃபைலு பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ் கம்ப்யூட்டர் கண்டினியூஸாக நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்க வேண்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதான் நெட்வொர்க்கோட ப்ரோட்டோகால் TCP/IP அப்ளிகேஷன் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் அண்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா TFT FTP சர்வர் அப்புறம் NFS இமெயில் சர்வர் பார்த்தீங்கன்னா SMTP அதுக்கப்புறம் டெல்நெட் இது மாதிரிலாம் நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் சர்ச்சபிள் டேட்டா இ-காமர்ஸ் நியூஸ் குரூப் இன்டர்நெட் டெலிஃபோனி வீடியோ கான்ஃபரன்சிங் சேட் குரூப்ஸ் இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் அதுக்கப்புறம் இன்டர்நெட் ரேடியோ. கேபிள்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு பார்க்கலாம் வாங்க. Unshielded twisted pair, shielded twisted pair, coaxial, fiber optics and wireless. Unshielded twisted pair பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லாம் எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. UTP நெட்வொர்க். Shielded twisted pair பார்த்தீங்கன்னா இது வந்து சூட்டபிள் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஷீல்ட் அண்ட் மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து டிஸ்டர்பர் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறது வந்து டோக்கன்ஸ் ஆஃப் ரிங் டோபாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோஆக்சியல் கேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் காப்பர் கண்டக்டர் மூலிமா நம்ம வந்து சிக்னல்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்து எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டிவி பார்க்கறதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கோஆக்சியல் கேபிள். ஃபைபர் ஆப்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸுக்குள்ள வந்து நம்ம வந்து லேசர் பீம் மூலிமா நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வயர்லெஸ் லேன் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நம்ம ரவுட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலிமா நம்ம வந்து சிக்னல்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இது கம்யூனிகேட் வந்து நம்ம ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபைல்ஸ் அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது வந்து நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணுறது வைக்கிறது வந்து வயர்லெஸ் லேன் மூலிமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. RJ45 கனெக்டர் வந்து இது வந்து எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பிசிக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கெட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 வயர் இதை நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம 8 வயர்ஸ் வந்து உள்ளே வந்து இருக்கும். அதான் லேனுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் RJ11 பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க டெலிஃபோன் லேண்ட்லைனுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈத்தர்நெட் கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஈத்தர்நெட் போர்ட் வந்து ஒர்க் ஆகலைன்னா எக்ஸ்டர்னல் போர்ட் மூலியம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியும். அதுக்கு வேண்டி நம்ம ஈத்தர்நெட் கார்டு வந்து வாங்கிக்கிறாங்க. இது வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா இது நம்ம பிசிக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்.